ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே நல்லது, விரும்பி சாப்பிடுவாங்க, உரப்பு இல்லாமல் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பில் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வேகட்டும். நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து என்னென்ன சேர்க்க போகிறோமோ எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து மூடி போட்டு வேக போட்டுடலாம். இந்த மாதிரி பருப்பை வந்து நல்லா குழைவாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தாளிக்க போயிடலாம். ஒரு வாணலி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு காஞ்ச மிளகா, அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதோட வந்து சேர்த்துக்கிறேன். இதோட உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இதோட 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், ஃப்ளேவருக்காக தான். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா தனி மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த மிளகாப்பொடி வாசம் வந்து போகும். இது வந்து ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு வந்து இருக்கட்டும். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த வேக வச்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்து இதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இது வந்து கொதிக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே செட் ஆகும். இதோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார். இது வந்து நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, அந்த மாதிரி வயிற்றில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி வேறு. நம்ம ஈஸியாகவும் வந்து ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களாம் வந்து உரப்பு இல்லாமல் நம்ம வந்து வச்சு கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு அமேசிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன்.